அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையனாகி அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்தில் வீட்டுக்கு வரும்போது தூங்குபவர் விழித்து கொள்ளாதவரும் விழித்திருப்பவர் மட்டுமே கேட்கும்படியாக சலாம் கூறுவார்கள் என மிக்காதவர்கள் எல்லாம் அவர்கள் அறிவித்துள்ளார்கள். ஒரு முக்கிய அமலின் சிறப்பு கோபத்தை நீக்க துவா. யாருக்காவது கோபம் ஏற்பட்டால் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என ஓதிக்கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுறுத்தினார்கள். ஒரு பாவத்தை பற்றி உறவை துண்டிப்பவன் சுவனம் போகான், உறவுகளை துண்டிப்பவன் சுவனம் போக மாட்டான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். உலகத்தை பற்றி சிறந்த செல்வம் எது? தினசரி சூரியன் உதயமாகும் போது அதனின் இரு பக்கமும் இரண்டு வானவர்கள் அறிவிப்பது, மக்களே அல்லாவின் பக்கம் கவனம் செலுத்துங்கள், அல்லாவை மறக்கடிக்க செய்யும் அதிக செல்வத்தை விட போதுமான அளவு குறைவான செல்வமே சிறந்ததாகும் என அறிவிப்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மறுமையை பற்றி நரகவாசிகளின் ஆவல். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், இந்த பாவிகள் வானவர்களை காணும் நாளில் அக்குற்றவாளிகளுக்கு நற்செய்தி எதுவும் அன்றைய தினம் ஈராதா? வானவர்களின் அதி பயங்கரமான தோற்றங்களை கண்டு இவர்களுக்கும் எங்களுக்கும் இடையில் தடுப்பு ஏதும் வந்திடக்கூடாதா என கூறுவார்கள். நபி வழி மருத்துவம். மருதாணியின் உபயோகம். மருதாணியை ரோமங்களுக்கு பயன்படுத்துங்கள், ஏனெனில் இது உங்களின் இளமையையும் அழகையும் ஆண்மையையும் அதிகப்படுத்துகிறது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்தார்கள். குர்ஆனின் அறிவுரை. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், குஃபுர் ஷிர்க் செய்ய தாங்கள் மீது அளவு கடந்த பாவங்களை செய்து வரம்பு மீறிவிட்ட என் அடியார்களே, அல்லாஹ்வுடைய அருளை பற்றி நம்பிக்கை இழக்க வேண்டாம், அறிந்து கொள்ளுங்கள். இஸ்லாமின் காரணமாக அல்லாஹ் நிச்சயமாக பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பான். நிச்சயமாக அவன் மிக்க மன்னிப்பவன், மிக்க கருணையாளன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி